நமஸ்காரம். நிஷா ஹியர் ஃப்ரம் அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு சாப்டர் 1 ஸ்லோகா 8. ஃபஸ்ட்டு ஸ்லோகா 8 சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பவான் பீஷ்மஷ்ச கர்ணஷ்ச கிருபஷ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணஷ்ச சௌமதத்தஸ்ததைவச. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லோகா பார்த்தோம். துரியோதனன் துரோணரை குத்தி காமிக்கிறான் இல்லையா, நீ ஒரு பிராமணன், நீ முதல்ல வாரியரா ஃபிட்டா இல்லையானே தெரியலேன்னு முதல்ல குத்தி காமிக்கிறான். அப்புறம் அவனுக்கே பயம் வந்துடுறது. ஆஹா, நாங்கள் இப்படி சொல்லிட்டோமே, இவர் கோவம் எதா பண்ணிட்டா என்ன பண்ணாது, இவரை இப்போ சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு பேச்சை மாற்றிடுறான். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகாவில் பார்த்தோம் இல்லையா, பாண்டவ சைன்யத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மகாரதஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்கிறான். இப்போ டக்குன்னு துரோணாச்சாரியரை குத்தி காமிச்சிட்டோம், அவரோட முகம் மாறுறது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி உடனே டக்குன்னு நம்ம சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். பீஷ்மர் இருக்காரு, கர்ணர் இருக்கான். பீஷ்மருக்கு அப்புறம் டைரக்டாக கர்ணனுக்கு இப்போ சொல்கிறான் பாருங்க. கிருப்பர் இருக்காரு, அப்புறம் அஸ்வத்தாமா, விகர்ணன், சௌமதத், இவங்க எல்லாம் பெரிய பெரிய நம்ம சைடும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த சைடு சொல்லும்போது பார்த்தோம் இல்லையா எவ்வளோ பேர் வந்தது. இந்த பக்கம் பாருங்க, இவ்வளோ பேர் தான் சொல்லியிருக்கான், இவங்கெல்லாம் நம்ம சைடும் இருக்காங்க. அவனுக்கு அப்பவும் கான்ஃபிடென்ஸ் இல்லை, இவங்க இவங்கெல்லாம் நிஜமாவே என் சைடு வார் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு அவனுக்கு பயம் வர்றது இந்த ஸ்டேஜை. ஸோ ஸ்லோகா 8ஓட மீனிங் பார்த்தோம். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தேவை. நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு எனக்கும் தெரியறது. சிலப்போ ப்ரொனன்சியேஷன், உங்கள் சைடோட ஃபீட்பேக் இஸ் வாட் வில் மேக் மீ இம்ப்ரூவ். ஸோ ஷேர் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட். நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்லோகாவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் நிஷா ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அறிந்ததும் அறியாததும்.